மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடையில் ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 40க்கு மேல் தங்களது குடும்பத்தினருடன் கடந்த 2.5 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் வீட்டுமனை பட்டாக்களை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், இதற்கு ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள தாசில்தார் பெண் அதிகாரி தங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி காலம் தாழ்த்தி வருகின்றார். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களான அன்னபூர்ணி, சுமித்ரா, புஷ்பலதா, இந்திராணி, மாலினி, கௌசல்யா உள்ளிட்ட பெண்கள் மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் அன்னபூரணி. நாங்கள் காரமடை அம்பேத்கர் நகர்லேருந்து வரோம். இங்கே ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு 2.5 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம். நாங்கள் பலமுறை பட்டா கேட்டு மனுக்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு பட்டா கிடைக்காம ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் ரொம்ப தடங்கல் பண்ணுறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் தூண்டி விட்டு அங்கே காலி இடங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே போய் இடம் கேளுங்கன்னு சொல்லி டெய்லி எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மானால தான் ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் அந்த மேடத்தினால எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா கிடைக்கவே இல்லை. இல்லைன்னா எங்களுக்கு எப்போவோ பட்டா கிடச்சிருக்கும். நாங்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு பட்டா கிடைக்காதனால கரண்ட் வசதி இது வரைக்கும் கிடைக்கல. கரண்ட் இல்லாதனால டெய்லி ஒரு விஷப்பூச்சினால நாங்கள் டெய்லி தொந்தரவுக்குள்ளாகிறோம். எங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து விஷப்பூச்சி கடினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படவே இல்லை. இது வரைக்கும் எல்லாருமே குழந்தைங்களை மெழுகுவர்த்தி, அந்த மொபைல் லைட் இதில் வச்சு தான் நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோம். எங்கள் குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? நாளைக்கு எப்படி நாங்கள் முன்னேறி வருவோம்? நாங்கன்னா மக்கள் இல்லையா, நாங்கள் எப்போ தான் முன்னேறி எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குறதா பல முறை கேட்டாச்சு. நாங்கள் அந்த மேடம் எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு முழு முயற்சி எடுக்கவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் தடங்கள் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இது வரைக்கும் புரியலை. எங்களுக்கு பட்டா சீக்கிரமாக வழங்கினா எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கவும் உதவியாக இருக்கும். நாங்கள் ஒரு 40 குடும்பம் இங்கே 2.5 வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பல முறை மனுக்களும் கொடுத்துட்டோம். அந்த மனுக்களுக்கு எந்த முடிவும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் குடியிருக்கோம். அந்த ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் அம்மா சுற்றி இருக்கிற மக்களை தூண்டி விடுறாங்க. எங்களுக்கு எதிராக, எங்கள் சமுதாய மக்களையே எங்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க. எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியல. நாங்கள் எல்லாருமே ஆதிதிராவிடர் மக்கள் தான். ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுத்தா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க. சுற்றி இருக்கிற எல்லா மக்களையுமே தூண்டி விட்டு அவங்க பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த அம்மா மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு உண்டான வழி நீங்கள் எடுக்க முடியும். இந்த கலெக்டர் அவங்க இந்த மனுவை பரிசீலித்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே உடனடியாக பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கேட்டுக்கிறோங்க.